என்னங்க கோவக்காவை எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? நான் சொல்கிற இந்த மெத்தடில் சமைக்காமல் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. கோவக்காய் பசும் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: கோவக்காய், எலுமிச்சம்பழம், தேங்காய், வறுத்த வேர்க்கடலைத்தூள், வறுக்கடலைத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு. கோவக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காயை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த கோவக்காயை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதன் மேலே எலுமிச்சம்பழ சாறை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். போட்டு இப்படி கலந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து துருவின தேங்காயை போட்டுக்கலாம். வேர்க்கடலை தூள் ஒரு ஸ்பூன், வறுகடலை தூள் ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி கலக்கலாம். இந்த வேர்க்கடலை தூள், வறுக்கடலை தூள்லாம் போட்டோன்னா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் முழுசாக கூட போட்டுக்கிறதா இருந்தால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கோவக்காய் பசும் பொரியல் ரெடி.